எபிசோட் 5 ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஆஞ்சலாவோட அம்மா அப்பா போய் மீட் பண்றாங்க. உங்க பொண்ணோட சாவுக்கு நீதி கிடைக்கணும், தப்பான ஆளை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு இவங்களே எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. நாங்க எவ்வளவு போராடினாலும் இறந்து போன எங்க பொண்ணு எங்க கை கிடைக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து போறாங்க. ஆனா ஆஞ்சலாவோட அக்கா மட்டும் அங்க நின்று பேசுறாங்க. மினிஸ்டரும் கோச்சும் சேர்ந்து தான் ஆஞ்சலா கிட்ட தப்பான இருந்ததுக்காக ட்ரை பண்ணிருக்காங்கன்னு எல்லா உண்மையுமே இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. ஏஞ்சலா மினிஸ்டரை மீட் பண்ண போகும்போது அவங்க அக்காக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க, கால் பண்ணி பேசிருப்பாங்க. ஏஞ்சலாவோட அக்கா கோர்ட்டுக்கு வந்து என்னோட தங்கச்சி மினிஸ்டரை மீட் பண்ண போகும்போது எனக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருந்தா, ஆனா அடுத்த அரை மணி நேரத்துல அவ இறந்து போயிட்ட நியூஸ் தான் எனக்கு வந்தது சொல்லி ரொம்பவும் கதறி அழுகுறாங்க. போலீஸ் இந்த கேஸ்ல மினிஸ்டரோட பேர் எதுலயுமே வராத மாதிரி பார்த்திருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை ஜட்ஜும் கண்டுபிடிக்கிறாரு. ஏஞ்சலா இறக்கிறதுக்கு முன்னாடி மினிஸ்டர் ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரணை பண்ண சொல்லி கோர்ட்லயும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. இந்த வயசான தாத்தா மினிஸ்டர் அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டதை நேர்லயே பார்த்திருப்பாரு. அதனால மனசு மாதிரியே நான் அப்ரூவர் ஆகிறேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த கேஸோட ஐ விட்னஸே இவர் தான். இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, இவரை நம்ம பத்திரமா பாத்துக்கணும், இவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு இவங்களும் சொல்றாங்க. சம்பந்தமே இல்லாத கூர்க்கா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 2 பேர் வந்து போலீஸ்ன்றாங்க. இவர் அதை நம்பிடுறாரு. அதனால அவங்க பொண்ணே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. அன்னைக்கு நைட்டு தாத்தாவோட வீட்டுக்கு அதுவே தட்டுறாங்க. இவர் ஓபன் பண்ணி பார்த்தா இவனுங்க கைரோடு நின்று இது உனக்கு தான் சொல்லி சிரிக்கிறானுங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிகிறாங்க.